படம் நல்ல காமெடியாக இருக்குது படம். என்ன சொல்கிறது, எல்லா ஏஜ்காரங்களும் வந்து பார்க்கலாம். நட்டியோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அவங்க கூட நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா காமெடி ஆக்டர். சிங்கமுத்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறது, மன வருத்தத்தில் இருந்தால் இது ஒரு நல்ல ஒரு காமெடி பொழுதுபோக்கு படம். கான்செப்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக மக்களை ஏமாற்றி ஃபன் பண்ணுறது. தன்னோட லைஃப்பை அமைச்சிக்கிறதுக்காக ஏமாற்றி லைஃப்பை ஓட்டுறாரு, அவ்வளோதான். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நட்டி இந்த மாதிரி படம் வந்து தொடர்ந்து நடிக்கும்போது எல்லாமே அவரோட எல்லா படமே சீட்டிங் அந்த இதில் தான் வரும். இதுவும் அதே இதில் நல்லா பண்ணியிருக்காரு. படம் போர்லாம் அடிக்கவே இல்லை. இன்னும் நல்லா வெயிட்டாக இன்னும் 2-3 சாங் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். படம் சூப்பராக இருக்குங்க, நல்ல ஃபன்னாக இருக்குது, நல்லா காமெடியாக இருக்குது. மியூசிக் நல்லா கம்போசிங் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகும். நட்டி சார் செம்மையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவருடைய அந்த சதுரங்க வேட்ட மாதிரி படம் பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது படம், சூப்பராக. காமெடியில் செம்ம படம், ஃபுல்லாக போர் அடிக்கல. படம் நல்லா இருக்குது. எல்லா தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். வெரி வெரி என்டர்டெய்னிங் மூவி. ஆரம்பிச்சதையும் கடைசி வரையும் போகிறதே தெரியல. ஆஃப்டர் லாங் டைம் ஐம் சீயிங் அ வெரி குட் என்டர்டெய்னிங் மூவி. ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லா சீன் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா பண்ணுங்க. அந்த புதுசாக வந்திருக்காருல ஒருத்தர், பேர் தெரியல எனக்கு, பேர் முகேஷ் நினைக்கிறேன், நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். த்ரூ அவுட் காமெடி தானே. காமெடி எப்படி இருக்கு, ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து கடைசி வரையும் காமெடி தானே. காமெடிக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ரியலி ஐ என்ஜாய் த மூவி. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஐ திங்க் திஸ் மூவி வில் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மூவி. எல்லா நடித்தவங்க எல்லாருக்கும் மை ஹாப்பி விஷஸ் டு ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி தான் படம் ஃபுல்லாகவே. சொல்லப்போனால் இது ஒரு சதுரங்க வேட்டை 2, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. படம் சூப்பராக இருக்குது. படத்தில் ரொம்ப பிடிச்சது காமெடி தான். ஏன்னா கேப்பே இல்லை, ஃப்ளோவாக அது வாட்டுக்கு காமெடி ஃப்ளோவாக அடிச்சுட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் நீங்கள் வந்து கருத்து எதிர்பார்த்தெல்லாம் வரவே வேணாம். வந்து ஜாலியாக வரீங்களா, பசங்களோட வரீங்களா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது, நல்லா காமெடியாக இருந்தது படம். நல்லா இருக்கு படம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. கலகலன்னு போச்சு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது ஒரு காமெடி படம் வந்து முழுநில காமெடி படம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வர்றது அரிது தான். முழுக்க முழுக்க காமெடி படம் வர்றது அரிது தானே. ஒரு அடிதடி குத்து வெட்டு அப்படின்னு ரொம்ப வன்முறை அப்படிலாம் இல்லாமல் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு கலகலன்னு போகிற மாதிரி. அவன் 1008 பிரச்சனையில் வந்து ஒரு படம் பார்க்க போகிறான். அப்படி இருக்கும் பொழுது மனசு ஒரு திருப்தியாக சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு ஒரு படம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தானே. அந்த வகையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நட்டி சார், சிங்கமொழி சார், மற்ற எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி தான் சாமியாருங்க, போலீஸ் சாமியாருங்க பெருகிட்டாங்க. அவங்க தான் பழைக்கிறாங்க. மக்கள் எவ்வளோ அறியாமல் இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. படம் நல்லா கலகலன்னு போதா, சந்தோஷமாக இருக்கா, இப்போ வந்ததுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்துச்சா, அது நடந்திருக்க. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. பார்க்கலாம் ஐயா, பார்க்கலாம். ஏன் பார்க்க முடியாது, சிரிப்பு படம் தானே, கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்தது. ரொம்ப காமெடி ரொம்ப நல்லா இதுவாக இருந்தது. அபாசமான ஒரு இது கூட கிடையாது. காமெடி தான் நல்லா, நிறைய காமெடி. அவர் முல்லை கௌதண்டம் வந்து ரொம்ப இன்னும் காமெடியில் இருக்கு. வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தாலும் ஒரு சின்ன ரோலாக கொடுத்தாலும் அந்த ரோல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய ரோல் நல்லா இதுவாக இருந்தது. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சுன்னு சொல்ல முடியாது, ஜாலியாக இருந்தது. இந்த போலீஸ் சாமியார்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இது பண்ணுறாங்களா, அதோடைய விளக்கம் தெரிஞ்சுது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஜாலியாக இருக்கு. டைம் போகிறதே தெரியாது. நல்லா காமெடியாக இருக்குங்க, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. சிங்கம்புலி ரொம்ப காமெடி பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. படம் போகிறதே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி போகுது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது படம் ரொம்ப நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது. மக்களுக்கு விழிப்புணர்வு, போலீஸ் சாமியாரை பற்றி விழிப்புணர்வு, எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது மெசேஜ். நட்டி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சதுரங்க வேட்டையில் பண்ணார், அதை விட நல்லா பண்ணியிருக்காரு. கம்பி கட்டின கதை, உண்மையிலேயே நல்லா கம்பி கட்டினாங்க. உண்மையிலே இந்த தீபாவளிக்கு நல்லா கம்பி கட்டிட்டாங்க. உண்மையிலே அதை வச்சு நம்ம மற்ற கொளுத்தணும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் ஆச்சு போல, அவ்வளோதான். லாஜிக் இல்லாமல் பார்த்தோம்னா படம் ஓகே தான். ஐயோ, அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒன்று அவரோட ஆக்டிங் எங்கேயுமே குறையில்லை, ஓகே தான். அவரோட ஸ்டைலே ஒரு நல்லா தான் இருந்துச்சு. என்ன இந்த சதுரங்க வேட்டை பாணியில் கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்கும்போது அதை சாயல் பண்ணுச்சு. ஒரு சில விஷயங்கள் மாற்றி போடுறது நல்லா தான் தோணுச்சு. நித்யானந்தா ஒரு தீவில் போய் செட்டில் ஆகிட்டாரு. அவர் மாதிரி அதே மாதிரி இவரும் ஒரு தீவில் போய் செட்டில் ஆகிட்டார் போல. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம யூத் ஜென்ரேஷன் பார்க்கலாம்.